ராமானுஜன் என்பவன் ஒருவன் இருந்தான், வளர்ந்தான், சிறிது நாட்கள் வேதக்கல்வி பயின்றான். யாதவ பிரகாசர் என்ற ஒரு வேதாந்தியிடம் உபனிஷதுகளை கற்றான். அதில் தேர்ச்சியும் பெற்றான், இறந்தான் என்று முடிந்திருக்கும். ஆனால் அப்படி ஏதும் ஏற்படாமல் அடியேன் வாழ்வதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று காப்பாற்றப்பட்டு உன் சன்னதி முன் நிற்கிறேன். அர்த்தம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் அதை அர்த்தமுள்ளதாக இனி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது அடியேனின் கடமை. இனி நான் பாடசாலைக்கு செல்லப் போவதில்லை வரதா. முழுக்க முழுக்க உன் சேவையில் ஈடுபடும்படி திருக்கச்சி நம்பி சுவாமிகளின் வழிகாட்டுதலில் எஞ்சிய வாழ்க்கையை கழிக்க முடிவு செய்திருக்கிறேன். அவர்தான் இனி அடியேனின் ஆசான், குரு, ஆச்சாரியர் எல்லாமே. இனிமேல் அறிய வேண்டிய வித்தை அடியேனை பொறுத்தவரை ஒன்றே ஒன்றுதான். அது தமிழ் திராவிட வேதம். அதை மட்டும் தான் ஈடுபாட்டோடு கற்க இருக்கிறேன். ஆழ்வார்கள் அதில் காட்டிய பக்தி பாவத்தை, பகவத் சேவையை உணர்ந்து செயல்படுவதே இனி அடியேனின் வாழ்க்கை நெறி. உன்னை விட்டு பிரியப் போவதில்லை வரதா. நீ உணர்த்தும் வழியில் செல்வதையே அடியேன் விரும்புகிறேன். திருக்கச்சி நம்பிகள் காட்டும் பாதையின் மூலம் அதை அடியேன் உணர்வேன். இந்த பிரதிஜையை, உறுதியை உன் சன்னதியின் முன் எடுத்திருக்கிறேன். இனி உன் விருப்பம் போல் நடக்கட்டும். மதித்தாய் போய் நான்கின் மதியார் போய்விழ, மதித்தாய் மதிகோள் விடுத்தாய், மதித்தாய் மடுக்கிடந்த மாமுதலை கோள் விடுப்பானாழி, விடற்கிரண்டும் போயிரண்டின் வீடு. வந்தனம் சுவாமி. ராமானுஜா, நீயா? நீ எப்படி இங்கே? இது எப்படி சாத்தியம் ராமானுஜா? நீ காசிக்கு அல்லவா சென்றாய்? அதற்குள்ளாக எப்படி நீ காசிக்கு சென்று திரும்ப இயலும்? நீ காசிக்கே போகவில்லை என்பதும் சாத்தியமில்லை. காரணம், அடியேன் நித்தியபடி உன் தாயாரை சந்தித்து நலம் விசாரித்தபடிதான் இருக்கிறேன். நேற்று வரை நீ அகத்தில் இல்லாதது அடியேனுக்கு நன்றாக தெரியும். பிறகு நீ எப்பொழுது வந்தாய்? காசிக்கு சென்று திரும்புவது என்பது இவ்வளவு குறுகிய கால அளவிற்குள் நடப்பது என்பது சாத்தியமே இல்லை. நீ காசிக்குத்தானே சென்றாய்? ஆம் சுவாமி, காசிக்குத்தான் சென்றேன். ஆனால் விந்தியமலை சமீபம் வரை சென்றுவிட்டு திரும்பிவிட்டேன். சற்று புரியும்படி சொல் ராமானுஜா. விந்தியமலை வரை சென்ற நீ அதற்குள் எப்படி காஞ்சியம்பதிக்கு திரும்ப முடியும்? அங்கு என்னதான் ஆயிற்று? சுவாமி, அடியேன் வழி தவறி அவர்கள் அனைவரையும் பிரியும்படி ஆகிவிட்டது. என்ன, வழியை தவற விட்டு விட்டாயா? பிறகு தன்னந்தனியாக, அதுவும் இவ்வளவு சீக்கிரம் காஞ்சியம்பதிக்கு? ஒரே ஆச்சரியமாக இருக்கிறது ராமானுஜா. சுவாமி, இதை விதி என்பதா அல்லது பகவத் சங்கல்பம் என்பதா எப்படி என்று அடியேனால் தீர்மானிக்க முடியவில்லை. தங்களுக்கே தெரியும், இந்த காசி யாத்திரையில் ஆரம்பத்திலிருந்தே அடியேன் முனைப்பு காட்டவில்லை. தங்கள் மனநிலையும் அப்படித்தான். தாங்கள் அடியேன் காசி யாத்திரை செல்வதை விரும்பாத போது அந்த வரதனும் அதை விரும்பவில்லை போலிருக்கிறது. காரணம், வரதன் தங்களுக்கு மிகவும் பிரியமானவன். எனவேதான் அந்த எம்பெருமான் அடியேனை அவர்களிடமிருந்து பிரித்து காஞ்சியம்பதிக்கே வரும்படி செய்துவிட்டான். ராமானுஜா, நீ சொல்வதை கேட்பதற்கு மிகவும் அதிசயமாக இருக்கிறது. ஆம் சுவாமி, அதிசயம்தான் நடந்திருக்கிறது. இப்போதும் அதை எண்ணி பார்த்து வியப்படைந்து கொண்டுதான் இருக்கிறேன். சற்று விவரமாக சொல் ராமானுஜா. சொல்கிறேன் சுவாமி. வழியை தவறவிட்ட அடியேன் அடர்ந்த வனப்பகுதிக்குள் சிக்கிக் கொண்டேன். ஒரு நாள் முழுவதும் அன்ன ஆகாரமின்றி அலைந்து திரிந்தேன். ஆனால் சரியான திசையை அறிய முடியாமல் தவித்தேன். ஒரு சமயத்தில் மறு அடி எடுத்து வைக்க முடியாமல் கால்களும் துவண்டு விட்டது. அந்நிலையில் தாங்கள் அடியேனுக்கு அளித்த அந்த பெருமாள் தாயார் வடிவத்திடம் சரண் புகுந்தேன். அப்பொழுது சுற்றிலும் யாரும் காணப்படாத சமயத்தில் ஒரு வேடனையும் வேடுவச்சியையும் பார்த்தேன். அவர்களை வேடுவன், வேடுவச்சி என்று சொல்லக்கூடாது. அடியேனுடைய தாய் தகப்பனார் என்று சொல்ல வேண்டும்.
கண்ணுக்குத் தெரியாத அக்காட்டில் வேடர் தந்தையாயிருந்து அடியேனை வழிநடத்தினார். அந்த வேடுவச்சி தாயாயிருந்து அடியேனுக்கு அன்னமிட்டாள். ஆத்மார்த்தமாக சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் கொடுத்தது தேனும் தினைமாவும் என்றாலும் அது அடியேனுக்கு தேவாமிர்தம் போல் இருந்தது. அத்தாய் பேசிய ஒவ்வொரு பேச்சிலும் அப்படி ஒரு வாத்சல்யம், தாயுள்ளம். கன்றினை அரவணைக்கும் தாய் பசு போல் ஒரு பரிவையும் அன்பையும் அவர் என்னிடம் வெளிப்படுத்தினார். அதில் அடியேன் கரைந்து போனேன், அடியேனையே மறந்து போனேன். அவர்களின் ஆலோசனைப்படி ஒரு நாள் இரவு பொழுது அவர்களுடன் தங்கியிருந்தேன். மறுநாள் பொழுது புலர்ந்ததும் அவர்கள் இட்ட வழக்காய் அடியேன் அவர்களை பின்தொடர்ந்து சென்றேன். ஆனால் வெகு தூரம் நடந்திருக்க வாய்ப்பில்லை. அப்போது அந்த வேடுவத்தாய்க்கு தாகம் எடுத்ததால் மிகவும் துவண்டு போய்விட்டார்கள். முதல் நாள் இரவே அத்தாய் தாகத்தால் தண்ணீர் வேண்ட அதை அடியேனால் நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டது. அதனால் சற்றும் தாமதிக்காமல் அவர்களின் தாகத்தை தீர்க்க நினைத்தேன். அந்த வேடுவரும் அடியேனிடம் சற்று தொலைவில் ஒரு கிணறு இருக்கிறது, அதிலிருந்து நீர் எடுத்து வா என்றார். அவர் காட்டிய திசையில் ஓடிச் சென்று பார்த்தபோது கிணறும் இருந்தது, அதில் தண்ணீரும் இருந்தது. அக்கிணற்றின் அருகே சில சிவனடியார்களும் சில வைஷ்ணவர்களும் சென்று கொண்டிருப்பதைக் கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு இந்த க்ஷேத்திரத்தின் பெயர் என்னவென்று ஒருவரை வினவினேன். அவர் சொன்ன பதில் அடியேனை மேலும் ஆச்சரியப்பட வைத்தது. அப்படி என்ன க்ஷேத்திரம் என்று அவர் சொன்னார்? சத்யவிரத க்ஷேத்திரமான காஞ்சியம்பதி. அதோ தெரிகிறதே, வரதனின் புண்ணிய கோடி விமானம் என்றார். அங்கிருந்தபடியே அடியேன் அந்த புண்ணிய கோடி விமானத்தை தரிசித்தேன். அடியேனின் கண்களை அடியேனாலேயே நம்ப முடியவில்லை. ஒரே ஒரு இரவு பொழுதை கடந்து அடுத்த நாள் காலை பொழுதில் விந்திய மலையிலிருந்த அடியேன் காஞ்சியம்பதியில் இருக்கிறேன். இது எப்படி சாத்தியம் என்று அடியேனுக்கு புரியவில்லை. அவசர அவசரமாக தண்ணீரை முகண்டு கொண்டு அந்த வேடுவ தம்பதியர் இருக்கும் இடத்திற்கு அடியேன் ஓடினேன். அங்கு நீ அவர்களை கண்டாயா? இல்லை. சுற்றிலும் பார்த்தேன், அவர்கள் எங்கேயும் இல்லை. அவர்கள் எப்படி அங்கே இருப்பார்கள்? சரி, மேலே நடந்ததை சொல். மிகுந்த ஆச்சரியத்துடனே அங்கிருந்து புறப்பட்டு அடியேன் அகத்திற்கு வந்து சேர்ந்து விட்டேன். அடியேனை பொறுத்தவரை இது என் மறுபிறப்பு என்றே சொல்ல வேண்டும். எனவே அந்த வரதனுக்கு அடியேனின் நன்றிகளை அவன் திருப்பாதங்களில் காணிக்கையாக்கிவிட்டு தங்களை தேடிக்கொண்டு வந்தேன். சுவாமி, இப்போது நினைத்தாலும் அத்தம்பதிகளின் உபகாரம் அடியேனை மெய்சிலிர்க்க வைக்கிறது. அடியேன் அடைய வேண்டிய க்ஷேத்திரம் வந்துவிட்டது, அடியேனை கொண்டு வந்து சேர்த்தாகிவிட்டது என்று புறப்பட்டு சென்று விட்டார்களா? ஏதும் புரியவில்லை. அவர்கள் தங்களின் நாமதேயம் இதுதான் என்று ஏதாவது பெயர்களை குறிப்பிட்டார்களா? குறிப்பிட்டார்கள் சுவாமி. வேடுவர் தன்னை வனராசவில்லி என்று சொல்லிக் கொண்டார். தன் பாரியாளைக் காட்டி இவர் பெயர் பெருமாயி வில்லிச்சி என்று அறிமுகப்படுத்தி வைத்தார். சுவாமி, தாங்கள் சிரிப்பதின் அர்த்தம் அடியேனுக்கு விளங்கவில்லை. ராமானுஜா, அந்த வரதன் இருக்கிறானே, ஒரே சமயத்தில் நாட்டுக்குள்ளேயும் இருப்பான், காட்டுக்குள்ளேயும் இருப்பான். நித்தியப்படி அடியேன் கவரி வீசும் பொழுது அடியேனிடமும் சம்பாஷித்துக் கொண்டிருந்திருக்கிறான். அதே சமயத்தில் உன்னுடன் வனாந்தரத்திலும் உரையாடிக் கொண்டிருந்திருக்கிறான். சுவாமி, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ராமானுஜா, வந்தது வனராசவில்லி இல்லை, வரதராஜன். உனக்கு உணவளித்தது பெருமாயி வில்லிச்சி இல்லை, பெருந்தேவி தாயார். இதுதான் பரமாத்மாவின் கருணா விலாசம். அவன் தன் பக்தர்களிடம் காட்டும் பரிவு, சரணாகதர்களை காக்கும் ரக்ஷணம், காப்பு எல்லாம். நாம் அவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் அவன் நம்மை நோக்கி 1000 அடிகள் எடுத்து வைத்து விரைந்து வந்து நம்மை காக்கிறான், ரட்சிக்கிறான். அதனால் அன்றோ அவன் சரணாகத வத்சலன் என்றே அழைக்கப்படுகிறான். ராமானுஜா, சொந்தமும் பந்தமும் செல்வமும் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்மை கைவிட்டு விடும். ஆனால் பகவான் ஒருபொழுதும் நம்மை கைவிட மாட்டார்.
வரதராஜன் நம்மை கைவிடவே மாட்டார். தன்னை சரண் புகுந்தவர்களை காப்பது தன் தலையாய கடமையாகவே அவன் நினைத்திருக்கிறான். அதன்படியே உன்னையும் காப்பாற்றி இருக்கிறான். அடியேன் உன்னிடம் பலமுறை சொல்லி இருக்கிறேனே ராமானுஜா, உன்னுடைய வாழ்க்கையை நீ வழிநடத்தவில்லை, அந்த வரதன் தான் வழிநடத்துகிறான். அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நீ எல்லாவற்றிற்கும் ஓர் உதாரணமாயிருக்கிறாய். ஏதோ ஒரு காரணத்தால் வழிதவறி வந்துவிட்டேன் என்றாயே, ஏதோ ஒரு காரணத்தால் அல்ல. உன்னால் இந்த சம்பிரதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகள் அநேகம் இருக்கிறது என்பதுதான் வரதனின் தீர்மானம். அதன்படி நீ உன் வேத வேதாந்த படிப்புகளை இன்னும் விரைந்து கற்று பல வழிகளில் சம்பிரதாயத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. சுவாமி, இச்சமயத்தில் அடியேன் ஒன்றை தங்களிடம் தெரிவிக்க விரும்புகின்றேன். இப்போது வரதனின் சன்னதியில் ஒரு கோரிக்கையை முன்வைத்து உறுதியும் எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன். அது என்ன உறுதி ராமானுஜா? அடியேன் இனி வேத வேதாந்த விஷயங்களை கற்கும் விஷயத்தில் இறங்கப் போவதில்லை. படித்தவரை போதும் என்று தீர்மானித்து விட்டேன். இனி அந்த வரதனே கதி என்றும், தாங்கள்தான் அடியேனின் வழிகாட்டி, குரு, ஆசான் எல்லாம் என்றும் முடிவெடுத்து விட்டேன். இனி வித்தைக்கு ஒரு ஆசான், சம்பிரதாயத்துக்கு ஒரு குரு என்று இல்லாமல் தாங்கள் இட்ட வழக்காக இனி இருக்கப் போகிறேன். தாங்கள் அடியேனுக்கு வழிகாட்டுங்கள், அதன்படி அடியேன் பணிபுரிகிறேன். இனி ஏட்டுக்கல்வி வேண்டாம் சுவாமி, வித்தையில் அடியேனுக்கு நாட்டம் இல்லை. ராமானுஜா, நீ அப்படி சொல்வது முறையல்ல. நீ கற்கும் வித்யை உன் விருப்பமோ மற்றவர்களின் விருப்பமோ அல்ல. உன் தகப்பனாரின் விருப்பம் அபிலாஷை. உன் தகப்பனார் மிகப்பெரிய வேத வித்து. அவருக்கு தெரியும், தன் மகன் வேதத்தை கற்று ஒரு பண்டிதனாக மட்டும் இருக்கப் போவதில்லை. பரந்த இப்பூமிக்கு ஓர் சூரியன் எப்படி ஒளி கொடுக்கிறானோ அதேபோல் தன் புத்திரனும் ஒளி தீபமாக, சம்பிரதாய அபிவிருத்தி சிரேஷ்டனாக, பலரும் பின்பற்றும் ஓர் ஒப்பற்ற தலைமகனாக திகழப்போகிறான் என்பதை தன் மனதில் கொண்டுதான் உன்னை பாடசாலைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். அடியேனை கேட்டால் நீ படிக்கும் வேதாந்தமே பகவத் சேவை என்றுதான் சொல்வேன். ராமானுஜா, உன் வாழ்க்கையில் ஆன்மீகம் பௌதீகம் என்று இரண்டு இல்லை, ஆன்மீகம் மட்டுமே இருக்கிறது. உன்னுடைய ஒவ்வொரு க்ஷணமும் பகவத் சேவையும் அதை ஒட்டிய விஷயங்களும் தான் என்று பகவான் நினைக்கிறார். சதா சர்வகாலமும் பயன்படாத சில புலன் விஷயங்களின் பால் ஈர்க்கப்பட்டு இந்த சம்சார சாகரத்தில் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பல கோடி ஜீவன்களை நீ உய்விக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த வரதனின் மேலான விருப்பம். அதற்கு உன்னுள் ஏற்கனவே இருக்கும் ஞானம், பக்தி, வைராக்கியம், அனுபவம் இவற்றையெல்லாம் நீ பெற்றிருந்தாலும் பலரை நம் சம்பிரதாய விஷயங்களில் ஈடுபடும்படி நீ செய்ய வேண்டும் என்றால் நுணுக்கமான பல விஷயங்களை நீ ஐயம் தெளிவு பெற உள்ளார்ந்து நீ கற்க வேண்டியது அவசியம். அதற்கு வேதத்திலிருந்தும் வேதாந்தத்திலிருந்தும் பல குறிப்புகளை, கோட்பாடுகளை எல்லோரும் அறியும்படியாக மிகவும் எளிதில் உணரும்படி எடுத்துரைக்க வேண்டிய கட்டாயமும் பொறுப்பும் உனக்கு இருப்பதாகவே அடியே நினைக்கிறேன். இல்லை என்றால் இப்பொழுதிருக்கும் பண்டிதர்கள், படிப்பாளிகள், அறிவாளிகள், பாண்டித்யம் மிக்கவர்கள் நீ சொல்வதை ஏற்க மறுப்பார்கள். எனவே நுணுக்கமாக பலவற்றை அறிந்து அதில் நீ நிபுணத்துவம் பெற வேண்டியது மிக மிக அவசியம். உன் ஞானமும் சாஸ்திரமும் ஒன்று என்பதை நிரூபிக்கும் வகையில் உனது மேற்கோள்கள் இருக்க வேண்டியது கட்டாயமாகிறது ராமானுஜா. அதற்காகவாவது நீ தொடர்ந்து வித்யையை கற்க வேண்டியது அவசியமாகிறது. இதை நீ மற்றவர்களைப் போல் ஜீவனோ உபாயத்திற்காக கற்கவில்லை, சம்பிரதாய அபிவிருத்திக்காக நீ செய்ய வேண்டிய அற்புதமான காரியம். அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே, அந்த வரதன் உன்னோடு இருப்பான். எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த எதிர்ப்பு இடர்பாடு வந்தாலும், எந்த துக்கம் வந்தாலும், துயரம் வந்தாலும் வரதன் உன்னோடு இருப்பான், உன்னை வழியும் நடத்துவான். ராமானுஜன் என்னவாக ஆக வேண்டுமோ அது வரதனின் தீர்மானம். அதனால் அடியேனை போன்றவர்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு இந்த அளவிற்கு ஈடுபட்டால் போதும் என்று நீ நினைக்க வேண்டாம். அடியேன் செய்யும் சேவை என்பது வரதன் அமைத்துக் கொடுத்த ஒரு குறுகிய வட்டம், ஆச்சாரியருடைய கிருபை. ஆனால் அடியேனுக்கும் ஒரு உயர்த்தி ஏற்பட போகிறது என்றால் அது உன்னுடைய சம்பந்தத்தால் தான் ஏற்பட போகிறது ராமானுஜா. ஒன்றை உணர்ந்து கொள் ராமானுஜா, நீ தலைவன், நாங்கள் எல்லோரும் உன் தொண்டர்கள்.
பலரும் உனது தாசானு தாசர்கள். நீ முன்னோக்கி போ. உன்னை தொடர்ந்து அடியேனை போன்ற பலரும் உன் அடியொற்றி பின்தொடர்ந்து வருகிறோம். சுவாமி, அப்படி சொல்ல வேண்டாம். அடியேன் என்றும் தலைவனாக இருக்க விரும்பவில்லை. பகவானுடைய தொண்டர்களுக்கு தொண்டனாக இருக்கவே ஆசைப்படுகிறேன். இது போதும் ராமானுஜா. இந்த ஒரு மனோபாவம் போதும். நீதான் தலைவன் என்பதை அனைவரும் புரிந்து கொள்வதற்கு. என்றைக்கு ஒருவன் பகவானுக்கும் பக்தர்களுக்கும் கீழென்று தன்னை தாழ்த்திக் கொள்கிறானோ அப்பொழுதே அவன் எல்லோரை விடவும் உயர்ந்து நிற்கிறான். ராமானுஜா, நீ குழப்பம் எதுவும் அடையாமல் உன் போக்கிலே போ. யாதவ பிரகாசர் மூலமாக அந்த பகவான் இன்னும் என்னவெல்லாம் லீலைகள் உன்னிடத்தில் செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் செய்யட்டும். இவை அனைத்தும் பிற்காலத்தில் பகவானிடத்தில் ஓர் உறுதியான பக்தி வருவதற்கு அச்சாரமாகவே அமையப் போகிறது. மொத்தத்தில் நடந்த காரியங்கள் அனுகூலமாகவே இருக்கும். அவ்வளவு ஏன், உன்னை ஒட்டிய பல விஷயங்கள் எல்லோருக்குமே வழிகாட்டுதலாக விளங்கப் போவதால் உன்னை பற்றி அடியேன் கவலையுறவே இல்லை. நீ காசிக்கு செல்லவில்லையே என்ற வேதனையும் இல்லை. அதனால் எந்த நஷ்டமும் கிடையாது. ஆனால் ஒரே ஒரு மன சங்கடம் மட்டும் இருக்கிறது. என்ன சுவாமி அது? என்ன மனச்சங்கடம்? யாரால் சுவாமி? கோவிந்தனால். காசி யாத்திரையில் உனக்கு ரட்சகனாக வரதன் இருப்பது போல் நீ கோவிந்தனுக்கு காப்பாய் இருப்பாய் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் வரதன் கோவிந்தனிடமிருந்து உன்னை பிரித்திருக்கிறான். உன் துணை இல்லாமல் அங்கு கோவிந்தன் எந்த மனநிலையில் இருக்கிறான் என்பதை நினைத்துத்தான் அடியேனின் மனம் குழப்பமடைகிறது ராமானுஜா. உள்ளங்கை கொணர்ந்த நாயனா, உள்ளங்கை கொணர்ந்த நாயனா. நான் எந்திரிச்சு ஏதோ கை தட்டினா, எந்திரிச்சு ஏதோ சொன்னா, யார் அது? அருண் பாரதி. மதுரை கொண்டு மல்லியன் பாடாம நான் தலையை சூட்டுறேன்.